ஸோ மண்ணெண்ணெய் பெட்ரோல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க இதையே. ஸோ இது வந்து க்ளீன் பண்ணியிருப்போம். கிக்கர் ஆயில் சீல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ளே வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்காவது ப்ளே இருக்கணும். சுற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீத் வந்து ஏறி இறங்கக்கூடாது. ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பைக் வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் சர்வீஸ் மாதிரி தான். ஸோ நார்மலாக பண்ணுறது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக ஒரு சில திங்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிக்கரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைட்டாக வந்து ஆயில் லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கிக்கருக்கு ஒரு ஆயில் சீல் ஒன்று வாங்கிட்டு இருந்திருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த கிளச் கேஸ் பேக்கிங் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பேக்கிங் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபில்டர் ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த ஆயில் சீல் மாற்றிட்டு அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து பிரேக் ஷூவில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அந்த பிரேக் ஷூவில் வந்து இந்த வீடியோவில் போட முடியுமான்னு தெரில. ஸோ இதில் வந்து டைம் எடுக்கல அப்படின்னா நான் இந்த வீடியோவில் போடுறேன், இல்லைன்னா அந்த பிரேக் ஷூவில் வந்து நான் அடுத்த வீடியோ போடுறேன், 2 பார்ட்டாக போடுறேன். ஸோ அந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா செயினில் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு க்ளீனிங் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆயில் வந்து ட்ரை பண்ணி விட்ருவோம். அது ட்ரை ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து கிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபுட் ரெஸ்ட்டை வந்து லூஸ் பண்ணி விட்டால் போதும். ஸோ லூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து இது கழட்டிட்டு கிளச்சை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக இன்சைடு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இதில் டஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா எல்லாம் லைட்டாக இருக்குது. ஸோ இதை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த டஸ்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இன்செர்ட் பண்ணிக்குவோம். ஸோ மண்ணெண்ணெய் பெட்ரோல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ டஸ்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இதில் வச்சு க்ளீன் பண்ணி லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே இன்செர்ட் பண்ணுவோம். போன தடவை இது வந்து க்ளீன் பண்ணியிருப்போம். சென்ட்ரிஃபியூகல் ஃபில்டர்னு சொல்லுவாங்க இதையே. இந்த டைம் வந்து நம்ம வந்து கழட்டல. என்ன ரீசன் அப்படின்னா, போன டைமே டஸ்ட்டு கிடையாது. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதோட பேக்கிங் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ இது ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா பேக்கிங் போயிருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இது பேக்கிங் போட மாட்ட முடியாது. ஸோ அதனால் வந்து நான் அது மாட்டலை. ஸோ இதில் டஸ்ட்டு போன தடவையே கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ வந்து நான் வந்து அதை ரிமூவ் பண்ணல. கிக்கர் ஆயில் சீல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஆயில் சீலு. ஸோ போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆயில் லீக்கேஜ் ஆகும். லைட்டாக எனக்கு வந்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். புதுசு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். க்ளீன் பண்ணிட்டு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு புது கிக்கர் ஆயில் சீலு. ஸோ அந்த ஆயில் சீல் வந்து
கரெக்டாக அந்த நேம் வரும், நேம் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேம் பிரிண்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சு ஜஸ்ட் ஈவனாக ப்ரெஸ் பண்ணணும். கச்சின்னு உட்காந்துருச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக வந்து லாக் ஆகிற மாதிரி உட்காரும். ஸோ அந்த லாக் ஆகிற மாதிரி உட்கார ஃபீலிங் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே தான். வந்து பேக்கிங் எடுத்து மாட்டிவிட்டு ஆக்சுவலாக பேக்கிங்க்கு வந்து இங்கே ஒரு டவல் பின் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே கீழே ஒரு டவல் பின் இருக்கும். ஸோ இந்த 2 டவல் பின்லேயும் வந்து கரெக்டாக வந்து அந்த பேக்கிங் போடுற மாதிரி லாக் பண்ணிக்கலாம். ஓகே தான். கீழே வந்து ஆயில் போல்ட் போட்டு அப்படியே டைட் பண்ணிடுவோம். கீழே வந்து ட்ரெயின் போல்ட்டு இதெல்லாம் போட்டு விட்டுட்டு கீழே நட்டு போல்ட்டெல்லாம் எல்லாமே டைட் செக் பண்ணிட்டு அவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கிளச்சு இதுவும் மாட்டி விட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயிலு. ஸோ ஆயில் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஹீரோ 40 தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போவும் நான் வந்து ஹீரோ 40 தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்படியே ஆயில் ஊற்றிக்குவோம். ஸோ ப்ளே வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்காவது ப்ளே இருக்கணும். அந்த அளவுக்காவது ப்ளே வச்சிங்கன்னா தான் வந்து நம்மளுக்கு வந்து டீத் வந்து சீக்கிரமாக போகாது. ப்ளே வந்து நீங்கள் ரொம்ப அரெஸ்ட் பண்ண ரொம்ப டென்ஷன் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா டீத்து சீக்கிரமாக தேஞ்சிரும் இந்த ஃப்ரீ ப்ளே இல்லைன்னா. ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரீ ப்ளே வச்சு வைக்கணும். ஒரு 2 சென்டிமீட்டர் அளவுக்கு ஃப்ரீ ப்ளே போகலாம். 2லேருந்து 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ ப்ளே போகலாம். அவ்வளோதான். வீல் அலைன்மெண்ட் கரெக்டாக வச்சுட்டு டைட் பண்ணிட்டா வேலை முடியும். ஓகே, செயின் எப்பவுமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டீத் வந்து ஏறி இறங்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ஏறி இறங்குச்சு அப்படின்னா வீல் வந்து நம்மளுக்கு கிராஸாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. எப்பவுமே சுற்றி விட்டு பார்க்கணும். டீத் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டு வரணும். இந்த அளவுக்கு இந்த செயின் வந்து இந்த டீவியேஷன் இருக்கக்கூடாது. இப்படி டீவியேஷன் ஆகக்கூடாது. இப்படி டீவியேஷன் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து வீல் அலைன்மெண்ட் தப்பாக வச்சுருக்குன்னு அர்த்தம். அந்த செயின் வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். இந்த ப்ளே ஆகக்கூடாது.